இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது 2026ஆம் ஆண்டிற்கான ஹஜ் புனித யாத்திரை செல்லும் புனித யாத்ரீகர்கள் விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், அதோட தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. 2026ஆம் ஆண்டு ஹஜ் புனித யாத்திரை செல்லும் புனித யாத்ரீகர்கள் விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதை குறித்து தமிழ்நாடு ஹஜ் கமிட்டி சார்பாக வெளியிடப்பட்டுள்ள ஒரு செய்தி குறிப்பை நம்ம பார்க்கலாம். ஹஜ் 2026 ஹஜ் பயணம் மேற்கொள்ள விரும்பும் தமிழ்நாட்டை சேர்ந்த முஸ்லிம் பெருமக்களிடமிருந்து மும்பையில் உள்ள இந்திய ஹஜ் குழுவானது ஹஜ் விண்ணப்பங்களை பெற தொடங்கியுள்ளது என்பதை தமிழ்நாடு மாநில ஹஜ் குழு அறிவிக்கிறது. இந்திய ஹஜ் குழு மூலம் ஹஜ் 2026ற்காக விண்ணப்பிக்க விரும்புபவர்கள் 7/7/2025 முதல் 31/7/2025 வரை ஆன்லைன் விண்ணப்பத்தை இந்திய ஹஜ் குழு இணையதளம் மூலம், அதாவது www.hajcommittee.gov.in என்ற இணையதளம் வழியாக அல்லது ஐபோன் அல்லது ஆண்ட்ராய்டு கைபேசியில் ஹஜ் ஸ்வேதா செயலினை பதிவிறக்கம் செய்வதன் மூலம் விண்ணப்பித்துக் கொள்ளலாம். ஹஜ் 2026 விண்ணப்பதாரர்கள் ஹஜ் விண்ணப்ப படிவத்தை கட்டணம் ஏதுமின்றி சமர்ப்பிக்கலாம். இயந்திரம் மூலம் படிக்கத்தக்க பாஸ்போர்ட்டின் முதல் மற்றும் கடைசி பக்கம், வெள்ளை நிற பின்னணியுடன் கூடிய சமீபத்திய பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், உரை தலைவரின் ரத்து செய்யப்பட்ட காசோலை நகல் அல்லது சேமிப்பு வங்கி கணக்கு புத்தக நகல் மற்றும் முகவரி சான்றின் நகல் ஆகியவற்றை பதிவேற்றம் செய்ய வேண்டும். கடந்த ஆண்டை போலவே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஹஜ் பயணிகள் தங்கள் விருப்பத்தின் வரிசை அடிப்படையில் 2 புறப்பாட்டு தளங்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். வாழ்நாளில் ஒரு முறை மட்டும் இந்திய ஹஜ் குழு மூலமாக ஹஜ் பயணத்தை மேற்கொள்ளலாம் என்னும் விதிமுறையை இந்திய ஹஜ் குழு செயல்படுத்தி வருகிறது. குறைந்தபட்சம் 31/12/2026 வரையில் செல்லக்கூடிய இயந்திரம் மூலம் படிக்கத்தக்க பன்னாட்டு பாஸ்போர்ட்டை விண்ணப்பதாரர்கள் வைத்திருக்க வேண்டும். ஹஜ் 2026க்கான வழிமுறைகளை இந்திய ஹஜ் குழுவின் இணையதள முகவரி, அதாவது www.hajcommittee.gov.in என்ற இணையதளத்திலிருந்து தெரிந்து கொள்ளலாம். 2025ஆம் ஆண்டு ஹஜ் பயணத்திற்காக நுசுக் மசார் போர்ட்டலின் படி பாஸ்போர்ட்டிற்காக புதிதாக விண்ணப்பிப்பவர்கள் குடும்ப பெயர், கடைசி பெயர் ஆகியவற்றை காலியாக விடாமல் கண்டிப்பாக பூர்த்தி செய்ய வேண்டும் என்கிற நிபந்தனை உள்ளது. மேலும் ஹஜ் 2026 புனித ஹஜ் பயணம் மேற்கொள்ள தேர்ந்தெடுக்கப்படும் புனித பயணிகள் நபர் ஒருவருக்கு முதல் தவணை தொகையாக ரூபாய் 1.5 லட்சத்தை செலுத்த தயார் நிலையில் இருப்பதுடன் தங்களிடம் செல்லத்தக்க பாஸ்போர்ட் உள்ளதை உறுதி செய்து கொள்ள அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஆன்லைன் மூலம் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவங்களை விண்ணப்பதாரர்கள் சமர்ப்பிப்பதற்கான கடைசி தேதி 31/7/2025 ஆகும். மேலும் ஹஜ் பயணிகள் மரணம் அல்லது கடுமையான மருத்துவ நோய் தவிர வேறு காரணத்திற்காக பயணத்தை ரத்து செய்ய நேரிட்டால் அபராதம் விதிக்கப்படும். இதனால் விண்ணப்பதாரர்களுக்கு நிதி இழப்பு ஏற்படக்கூடும். எனவே ஹாஜிகள் தங்கள் தயார் நிலை மற்றும் ஹஜ் பயணத்தை மேற்கொள்வதற்கான உறுதிப்பாட்டை கவனமாக பரிசீலித்த பின்னரே விண்ணப்பிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். இவ்வாறு அரசு முதன்மை செயலாளர், பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை சார்பாக செய்திக்குறிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஆகவே 2026ஆம் ஆண்டு ஹஜ் புனித யாத்திரை செல்லும் தமிழ்நாட்டை சேர்ந்த புனித யாத்ரீகர்கள் இந்த ஹஜ் புனித யாத்திரைக்காக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிப்பதற்காக இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. www.hajcommittee.gov.in இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதுதான் ஹஜ் கமிட்டி ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இந்த இணையதளத்தில் தான் ஹஜ் யாத்திரை செல்லும் புனித யாத்ரீகர்கள் விண்ணப்பிப்பதற்கான வழிவகை செய்யப்பட்டுள்ளது. ஹஜ் புனித யாத்திரை செல்லும் புனித யாத்ரீகர்களுக்கான அனைத்து தகவல்களுமே இந்த இணையதளத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பிப்பதற்காக ஃபர்ஸ்ட்லே பில்கிரிம் லாகின் ஹஜ் 2026 அப்படிங்கிற இந்த பட்டனை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி லாகின் பேஜ் ஓபன் ஆகும். ஆல்ரெடி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருந்தீங்கன்னா லாகின் பண்ணிக்கலாம். புது யூசரா இருக்கும்போது டோன்ட் ஹேவ் an account ரெஜிஸ்டர் ஹியர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஓபன் ஆகும். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ல கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். ஃபர்ஸ்ட்ல என்டர் கவர் ஹெட் மொபைல் நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஹஜ் யாத்திரை செல்லும் குழுவின் தலைவரின் மொபைல் நம்பர் இங்க என்டர் பண்ண வேண்டும். மொபைல் நம்பரை என்டர் பண்ணி சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை நீங்க என்டர் பண்ணி அதன் பிறகு இமெயில் ஐடி என்டர் பண்ண வேண்டும். அப்புறம் கிவன் நேம், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் தெளிவாக என்டர் பண்ண வேண்டும். அப்புறமா ஒரு எம்பின், நீங்க அடுத்ததாக லாகின் பண்றதுக்காக ஒரு 6 டிஜிட்ல ஒரு எம்பின் நீங்க கிரியேட் பண்ணி என்டர் பண்ண வேண்டும். அந்த எம்பின் ரீஎன்டர் பண்ணி கன்ஃபார்ம் பண்ண வேண்டும். அதன் பிறகு ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்க டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் கேட்டகரி கொடுத்திருக்காங்க. 60+ ஏஜ் கேட்டகரி, லேடிஸ் வித்தவுட் மெக்ராம், லேடிஸ் வித்தவுட் மெக்ராம் 45+ அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. உங்க
அப்ளிகண்ட் கேட்டகரியை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்பர் ஆஃப் பர்சன் என்டர் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு ஐ அக்ரீட் டு டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஆஃப் ஹஜ் 2026 கைட்லைன்ஸ் கொடுத்திருக்காங்க. எஸ் கொடுத்துக்கோங்க. அப்புறமா அந்த செக்யூரிட்டி பின் நீங்க என்டர் பண்ணி சப்மிட் பண்ணிக்கோங்க. உடனே உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகும். அதன் பிறகு நீங்க லாகின் பண்ண வேண்டாம். லாகின் பண்றதுக்காக மொபைல் நம்பர் ஆஸ் a யூசர் ஐடி அப்படி கொடுத்திருக்காங்க. உங்க மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா நீங்க கிரியேட் பண்ணி இருக்கக்கூடிய எம்பின் ஆல்ரெடி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணும்போது கிரியேட் பண்ணி இருக்கக்கூடிய எம்பின் இங்க என்டர் பண்ணி இந்த கேப்சாவை இங்க என்டர் பண்ணி லாகின் பண்ணீங்கன்னா உங்க டேஷ்போர்ட் ஓபன் ஆகும். அதுல ஹஜ் அப்ளிகேஷன் 2026 இருக்கும். அந்த அப்ளிகேஷனை நீங்க தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். அப்ளிகேஷன்ல கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்து கேட்டிருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி போட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். அப்புறமா உங்க பாஸ்போர்ட் ஃப்ரண்ட் பேஜ் லாஸ்ட் பேஜ் ஸ்கேன் பண்ணி ப்ரௌஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்லோட் பண்ண வேண்டும். அப்புறமா ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃபுக்காக ஏதாவது ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் காப்பி ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். பேங்க் பாஸ்புக் ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். இந்த மாதிரி கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்து உங்க விண்ணப்பத்தை சமர்ப்பித்துக் கொள்ளுங்கள். அதன் பிறகு ஹஜ் கமிட்டியானது உங்களது விண்ணப்ப படிவத்தை பரிசீலனை செய்து தகுதியான நபர்களுக்கு 2026 ஆண்டுக்கான ஹஜ் புனித யாத்திரை செல்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும். ஆகவே ஹஜ் புனித யாத்திரை செல்ல விரும்பும் ஹாஜிகள் இவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பித்து ஹஜ் யாத்திரை செல்ல கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.